அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அல்ஹம்துலில்லா, ரமதான் மாதத்தை அடைந்து விட்டோம். இந்த ரமதான் மாதத்தில் சிறப்பான ஒரு சூறாவை ஓதுதலை கொண்டு ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். ரமதான் மாதத்தின் சிறப்பான அமல்களில் ஒன்று அல் குர்ஆன் ஓதுதல். அல் குர்ஆனை எல்லா மாதங்களிலும் ஓத வேண்டும். ரமதான் மாதத்தில் ஓதுதல் என்பது சிறப்பான அமல்களில் ஒன்றாக இருக்கின்றது. ரமதான் மாதத்திற்கும் குர்ஆனுக்கும் உள்ள தொடர்பு என்ன? இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான். என்ன சொல்றானா, ரமதான் மாதம் எத்தகையது என்றால் அதில்தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் நன்மை தீமைகளை பிரித்து அறிவிப்பதுமான அல் குர்ஆன் இறக்கி அருள பெற்றது என அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான். இந்த ரமதான் மாதத்தில்தான் குர்ஆன் இறக்க பெற்றது. அல்லாஹ் குர்ஆனை இறக்க தேர்ந்தெடுத்த மாதம் ரமதான் மாதம். ஒவ்வொரு வருடமும் ரமதான் மாதத்தின் ஒவ்வொரு இரவிலும் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களுக்கு குர்ஆனை ஓதி கொடுப்பார்கள். அதனால் நாமும் மற்ற மாதங்களை விட இந்த மாதத்தில் அதிகமாக குர்ஆனை ஓத வேண்டும். ரமதான் மாதத்தில் குறைந்தது ஒரு தடவையாவது குர்ஆனை ஓத வேண்டும். அதன் கருத்துக்களை அறிந்து சிந்தித்து செயல்பட வேண்டும். அதனால இந்த மாதத்தை வீணடிக்காம உங்களால எந்த அளவுக்கு குர்ஆன் ஓத முடியுமோ அந்த அளவுக்கு குர்ஆன் ஓதுங்க. இத்தனை தடவை தான் குர்ஆன் ஓதணும் அப்படின்னு இல்லை. முடிஞ்சவங்க நீங்க அதிக எண்ணிக்கையில ஓதலாம். ஆனா ரொம்ப ஸ்லோவா ஓதுறவங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஓதுங்க. ஏன்னா நீங்க ஓதுற ஒவ்வொரு எழுத்துக்கும் பல மடங்கு கூலி உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இந்த மாதத்தில் குர்ஆனை நாம் ஓத தொடங்கும் போது சிறப்பான இந்த சூறாவை கண்டிப்பாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரமதான் மாதத்தில் தான் குர்ஆன் இறங்கியது. இது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த மாதத்தில் முதலாக எந்த வசனம் இறக்கி அருளப்பட்டது? சூரா அலக். அதனால ரமதான் மாதம் வந்துவிட்டால் சூரா அலக் இந்த ஒரு சூறாவை நாம் முதலில் நினைவு கூற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையையே மாற்றி அமைத்த ஒரு சூறா இது. எழுத படிக்க தெரியாத உம்மி நபியாக இருந்த நபி அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவை இறக்கி இதன் மூலம் எழுத படிக்க கற்றுக் கொடுத்தான். அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையே மாறியது. பல வெற்றிகளை அல்லாஹ் கொடுத்தான். ஆரம்பத்தில் சோதனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் இறுதியில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அல்லாஹ் நபி அவர்களுக்கு கொடுத்தான். அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வெற்றிக்கு முதல் படிக்கட்டு இந்த சூரா, அதாவது சூரா அலக் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த சூறாவை ஓதாம அதை நினைவு கூறாம ரமதான் மாதத்தை நாம் கடந்து விட்டால் நிச்சயமாக அது சரி வராது. அதனால இந்த சூறாவை ஓதி நாம ஆரம்பிப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை மாற்றிய சூறா இது. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையையும் நிச்சயமாக இது நல்ல முறையில் மாற்றும். அதனால ஒரு முறையாவது இந்த சூறாவை எடுத்து ஓதி பாருங்க. பொருள் உணர்ந்து ஓதுங்க. பொருள் உணர்ந்து ஓதும் போதுதான் நம்மால அதிகமா சிந்திக்க முடியும், அதன்படி செயல்பட முடியும். அதனால நான் இந்த சூறாவை ஓதும் போது ஒவ்வொரு ஆயத்துக்கும் அதனோட தமிழ் அர்த்தத்தை சொல்லி நான் ஓதி காமிக்கிறேன். ஒரு தடவை நல்லா ஓதி பார்த்துக்குங்க. அரபி தெரியாதவங்களுக்கு தமிழ்லையும் நான் தனியா கொடுத்துருக்கேன். இப்போ இந்த சூறாவை ஓத ஆரம்பிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லஸீ ஹலக். யாவற்றையும் படைத்த உம்முடைய இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக. ஹலகல் இன்சான மின் அலக். அலக் என்ற நிலையிலிருந்து மனிதனை படைத்தான். அலக் அப்படின்னா இரத்த கட்டி. இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம். ஓதுவீராக, உம் இறைவன் மாபெரும் கொடையாளி. அல்லதி அல்லமல் பில் கலம். அவனே எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான். அல்லமல் இன்சான மாலம் யஅலம். மனிதனுக்கு அவன் அறியாதவற்றை எல்லாம் கற்றுக் கொடுத்தான். கல்லா இன்னல் இன்சான ல யதுகா. எனினும் நிச்சயமாக மனிதன் வரம்பு மீறுகிறான். அர் ரஆஹு ஸ்தக்னா. அவன் தன்னை இறைவனிடமிருந்து தேவையற்றவன் என்று காணும்போது. இன்ன இலா ரப்பிக்க ருஜ்ஆ. நிச்சயமாக அவன் மீளுதல் உம்முடைய இறைவன் பாலே இருக்கிறது.
அரஐத்தல்லஸீ யன்ஹா, தடை செய்கிறானே அவனை நீர் பார்த்தீரா? அபுதன் இதா ஸல்லா, ஓர் அடியாரை அவர் தொழும்போது. அரஐத இன்கான அலல் ஹுதா, நீர் பார்த்தீரா அவர் நேர்வழியில் இருந்து கொண்டும். அவ் அமர பித் தக்வா, அல்லது அவர் பயபக்தியை கொண்டு ஏவியவாறு இருந்தும். அரஐத இன் கஸப வதவல்லா, அவரை அவன் பொய்யாக்கி முகத்தை திருப்பிக் கொண்டான் என்பதை நீர் பார்த்தீரா? அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா, நிச்சயமாக அல்லாஹ் அவனை பார்க்கிறான் என்பதை அவன் அறியவில்லையா? கல்லா ல இல்லம் யன்தஹி ல நஸ்ஃபஅம் பின் நாசியஹ், அப்படியல்ல, அவன் விலகி கொள்ளவில்லையானால் நிச்சயமாக நாம் அவனுடைய முன்னெற்றி ரோமத்தை பிரித்து அவனை இழுப்போம். நாசியத்தின் காதிபத்தின் ஹாதிஅஹ், தவறிழைத்து பொய்யுரைக்கும் முன்னெற்றி ரோமத்தை. ஃபல் எதுஉ நாதியஹ், ஆகவே அவன் தன் சபையோரை அழைக்கட்டும். சனதுஉ ஸபானியஹ், நாமும் நரக காவலாளிகளை அழைப்போம். கல்லா லா துதிஉஹு வஸ்ஜுது வக்தரிப், அவன் கூறுவது போலல்ல, அவனுக்கு நீர் வழிபடாதீர், இறைவனுக்கு சுஜூது செய்து வணங்கி அவனை நெருங்குவீராக. அரபிக்கில் ஓத தெரியாதவங்களுக்கு தமிழ்லேயே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், அதை ஒரு தடவை பார்த்து அதன்படி ஓதி தெரிஞ்சுக்கிங்க. இந்த சூறாவில் ஒரு மனிதன் எப்படி பிறக்கின்றான், எதிலிருந்து அவன் உருவாகின்றான், அதாவது இரத்த கட்டிலிருந்து ஒரு மனிதன் உருவாகின்றான் என்பதை மிக தெளிவாக அல்லாஹ் கூறுகின்றான். இன்று அறிவியல் இதை நிரூபித்துள்ளது. இதை 1400 ஆண்டுகளுக்கு முன்பே குர்ஆன் கூறிவிட்டது. மேலும் இந்த சூரா மனித குலத்தை அறிவை தேடவும் உலகத்தை பற்றி சிந்திக்கவும் கடந்த காலத்திலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளவும் நமக்கு ஊக்குவிக்கிறது. எல்லா விஷயங்களிலும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதன் முக்கியத்துவத்தையும் இது வலியுறுத்துகிறது. இந்த அத்தியாயம் நமது கடனை செலுத்தவும் மற்றவர்களுடன் நமது உறவை வலுப்படுத்தவும் ஊக்குவிக்கிறது. மேலும் அது அடக்குமுறையின் விளைவுகளை பற்றி நம்மை எச்சரிக்கிறது மற்றும் நீதியாகவும் இரக்கமுள்ளவர்களாகவும் இருக்க நம்மை ஊக்குவிக்கிறது. இறுதியில் அல்லாஹ் மிகவும் தாராளமானவன் என்பதையும் நமது நற்செயல்களுக்கு வெகுமதி அளிப்பான் என்பதையும் இது நம் அனைவருக்கும் நினைவூட்டுகிறது. சூரா அலக், இதில் மொத்தம் 19 வசனங்கள் உள்ளன. ஒவ்வொரு வசனங்களுமே நமக்கு ஒவ்வொருவருக்கும் அனைத்து மனிதனுக்கும் தேவையான கருத்துக்கள், ஆழமான கருத்துக்கள் கொண்ட வசனங்கள். இந்த வசனத்தின் இறுதியில் சஜிதா இடம்பெற்றுள்ளது. அதாவது இந்த சூறாவின் இறுதியில் சஜிதா இடம்பெற்றுள்ளது. அதனால இந்த சூறாவை ஓதி சஜிதா செய்ய வேண்டும். இந்த ரமதான் மாதத்தில் அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும், அதுவும் பொருள் உணர்ந்து ஓத வேண்டும். இன்னைக்கு இந்த சூறாவை எடுத்து ஓதி பாருங்க, முழுக்க ஆழமா கருத்துக்கள் புரிஞ்சு ஓதி பாருங்க. ஓதிட்டு சஜிதா செய்யுங்க. குர்ஆனில் குறிப்பிட்ட சில சூறாக்கள் இருக்கிறது. அந்த சூறாக்களை ஓதும் போது இறுதியில் சஜிதா செய்ய வேண்டும். அதன்படி சூரா அலக் ஓதும் போதும் சஜிதா செய்ய வேண்டும். மிக முக்கியமான ஒரு சூறா இது. அதனால இந்த சூறா ஓதி கட்டாயம் சஜிதா செய்யுங்க. சஜிதா செய்து பிறகு உங்கள் தேவைகளை கூட நீங்கள் அல்லாஹ்விடம் கேட்கலாம். நிச்சயமாக அவன் நிறைவேற்றி தருவான். ஏன்னா மிகவும் பரக்கத் பொருந்திய மாதம் இது. குர்ஆனை ஓதி அதிக நன்மைகளை உங்களுக்கு அல்லாஹ் தருவான். இத்தனை ஆயத்துகள் இருக்குது, இதில் ஒரு 19 ஆயத்துகள் இருக்குது. எத்தனை எழுத்துக்கள் சொல்லிட்டு நீங்கள் கணக்கு எடுத்து பார்த்துக்குங்க. ஏன்னா நார்மலாக நாம் ஒரு எழுத்து ஓதுனாலே, குர்ஆனில் ஒரு எழுத்து எடுத்து ஓதுனாலே 10 மடங்கு நன்மை நமக்கு கிடைக்கும். 10 நன்மை நமக்கு உண்டு. அதுவே ரமதான் மாதத்தில் ஓதும் போது அதை விட 70 மடங்கு நன்மை. அதாவது ஒரு எழுத்து நம்ம ஓதுனா 700 நன்மை நமக்கு கிடைக்கும். அதை நினைவில் வச்சுட்டு அதிகமாக குர்ஆனை ஓதுங்க. இன்னைக்கு இந்த குர்ஆனை ஓதி அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க. நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் அனைத்து தேவைகளும் நிறைவேற்றி வைப்பான். உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை கொடுப்பான். நபி அவர்களின் வாழ்க்கையை மாற்றிய ஒரு சூரா இது. நிச்சயமாக நம் அனைவரின் வாழ்க்கையையும் இது மாற்றும். குர்ஆனை படித்து அதன்படி நடந்து ஈருலக வெற்றி பெற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வாய்ப்பளிப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.